நம்ம இன்றைக்கி வந்து எக் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா பூ மாதிரி சீவி வச்சுக்கிறோம். நம்ம இதில் வந்து வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா பூவாக வர்ற மாதிரி வெட்டிக்கிறணும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக. நல்லா தூள் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குடமிளகா போடுவோம். குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கிறோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா கறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா ஒன்றா போட்டு பூ மாதிரி அடிச்சு வச்சுக்கணும். நல்லா அந்த மிளகாயும் வெங்காயமும் ஒன்றோல வெட்டி வந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டுருவோம். மல்லிச்செடி வச்சுருக்கோம், அதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். கொஞ்சம் கறி மசாலா போடுவோம். கொஞ்சம் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு போடுவோம். இப்போ வந்து நம்ம முட்டையை போடுவோம். இதை எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்குருவோம். கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றுவோம். கொஞ்சம் தக்காளி சாஸ் ஊற்றுவோம். கொஞ்சம் மைனஸ் ஊற்றுவோம். இதை எல்லாம் போட்டு நம்ம இதில் பெரட்டுற மாதிரி நல்லா ஒட்டுற மாதிரி பெரட்டிக்கிறோம். இது கொஞ்சம் நிறையாவே ஊற்றுவோம். எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் காணலை, கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கும். இதெல்லாம் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சுக்கிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே இதை போட்டிருக்கோம்ல, நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா கிண்டி வச்சுக்கிறோம். தோசைக்கல்லை காய வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் பட்டரை போட்டு கொஞ்சம் பிரெட்டை சூடுபடுத்திக்கிறோம். ரொம்ப அடுப்பு இருந்துச்சுன்னா கறி போகும். ஓரளவு கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். ரொம்ப கறியிடக்கூடாது. நம்ம ப்ரெட்டை வந்து பட்டர் போட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் சூடுபடுத்தி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த எக் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு விட்ருவோம்.
இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா சின்ன பிள்ளைய வந்து மஞ்சக்கருவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா வந்துடும். இப்போ நம்ம அதை வந்து வெட்டி பார்ப்போம். ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெட்டினோம்னா உதிருது. நம்ம தோசைக்கல்ல நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதனால ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துடும். நம்ம வந்து முட்டையை அவிச்சு அதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். எக் சாண்ட்விச் செஞ்சு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குது. ஸ்கூலை விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆளுக்கு 4 ப்ரெட்டு சாப்பிட்ருவாங்க. தனியாக ப்ரெட்டு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. முட்டையை வந்து அவிச்சு கொடுத்தாலும் மஞ்சக்கரு வெளியில் போட்டுருவாங்க, வெள்ளைக்கரு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுத்தோம்னா அதுக்கு பசி ஆறுன மாதிரி இருக்கும், அதுகளுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.